அரஃபாவுடைய நாளில் அதிகமாக துஆக்கள் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அரஃபாவுடைய நாளில் கேட்கப்படுகிற துஆக்கள் சிறந்த துஆவாக இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த அரஃபாவுடைய நாளில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அரஃபாவுடைய நாள் என்று சொன்னால் துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 9. இதுதான் நம்ம அன்னைக்கு நோன்பு நோற்போம். இதே மாதிரி அந்த நாள் அதிகமாக துஆக்கள் செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த துஆவை செய்ய வேண்டும். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து وهو على كل شيء قدير. இன்னொரு முறை சொல்கிறேன். لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. இந்த துஆவை, இந்த தஸ்பீஹை இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 9 அரஃபாவுடைய நாளில் அதிகமாக சொல்ல வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முழு பரக்கத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள்வானாக. இந்த வருடம் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய ஹஜ்ஜை அங்கீகரிப்பானாக. நம் அனைவருக்கும்